வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. விஜயகாந்த் படத்தை யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா படத்தை போட்டது ஏன்? பிரேமலதா அவர்களின் விளக்கம். வாங்க வீடியோவையும் கண்காணலாம். அதாவது, சென்னை தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களது போராட்டத்துக்கு தேமுதிகவின் பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆதரவை தெரிவித்தாராம். அப்போது தூய்மை பணியாளர்களுடன் பணி நிரந்தரம் 23,000 சம்பளம் வழங்கி தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார். மேலும் விஜயகாந்த் படத்தை யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்று ஜெயலலிதா படத்தை போட்டது ஏன் என்பது குறித்து அவர் விளக்கமளித்தார். சென்னையில் 10வது நாளாக இன்றும் தூய்மை பணியாளர்கள் போராட்டமானது நடத்தி வருகிறார்கள். அப்போது தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து போராட்டத்துக்கு தனது ஆதரவையும் தெரிவித்தாராம். தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை செய்தியாளர் சந்தித்து கூறியதாவது: மக்கள் நல பணியாளர்களிடம் நான் பேசிய போது அவர் கூறியதாவது என்னவென்றால், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள். எங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுக்க மாட்டார்கள். திமுக அரசு இப்போது இதனை தனியாருக்கு கொடுக்க முடிவு செய்துள்ளது என்று சொல்கிறார்கள். முன்பு 23,000 சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தோம், இப்போது 13,000 தான் சம்பளம் வாங்குகிறோம் என்றும், இதை இப்போது உங்கள் காலத்திற்கு ஏற்றாற்போல் இல்லை. தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவிட்டால் போராட்டம் கண்டிப்பாக தொடரும் என்று தூய்மை பணியாளரிடம் அவர் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி தேமுக சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு 23,000 சம்பளம் வழங்க வேண்டும் என்பதுதான். இந்த போராட்டமானது இந்த நகரம் சுத்தம் செய்ய இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தூய்மை பணியாளர்கள் தான் காரணம். நேற்றை மழை பெய்து கூட அவர்கள் அங்கேயே இருந்து போராடினார்கள். அவர்களுக்கு தேமுதிக கண்டிப்பாக ஆதரவு என்று கூறியுள்ளார். அது மட்டுமின்றி ஜெயலலிதா படத்தை என் படத்தையும் சேர்த்து எங்களது வாட்ஸ்அப் குரூப்பில் நிர்வாகிகள் படத்தை பகிர்ந்துள்ளார்கள். அந்த படத்தை சுதீஷ் அவரது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு போட்டிருக்கிறார். அந்த பதிவு தான் வைரலாகி இருக்கிறது. என்னை கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போதுதான், ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான். அது மாதிரியாக ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, ஒரு கருணாநிதி, ஒரு கேப்டன், ஒரு இடத்தை மற்றொரு வந்து யாராலும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி தான் ஒரு பிரேமலதா விஜயகாந்த் தான். என் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது, ஒருத்தருக்கு பதில் இன்னொருவர் வர முடியாது என்றும், ஜெயலலிதா இரும்புமணி பெண்மணி, அவர் போல் யாரும் வர முடியாது. எவ்வளவு சவால்களை சந்தித்திருக்கிறார். அரசியலில் யாரையும் ரோல் மாடலாக இருப்பீர்கள் என்று என்னிடம் செய்திகளை கேட்டது. அப்போதுதான் நான் கூறினேன், நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆளுமை முதல்வராக பல சவால்களையும் சந்தித்த, இன்றைக்கும் இரும்பு பெண்மணியாக அயன்மேன் லேடியாக இருப்பவர்தான் என்னுடைய அரசியலில் ரோல் மாடல் என்று அவர் கூறியிருந்தார். அப்போது நீங்கள் கேட்கும் ஏன் இந்த கேள்விக்கு மட்டும் விஜயகாந்த் படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் மட்டும் ஏன் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தினீங்க என்று கேட்கலாம். அதற்கு நான் பதில் என்ன கூறுவென்றால், கேப்டன் விஜயகாந்த் எம்ஜிஆரை தன்னுடைய மானசீக குருவாக நடிகராக இருந்தபோது அறிவித்திருந்தார். அவர் எல்லா பேட்டியிலும் என் மானசீக குரு எம்ஜிஆர் என்றே சொல்லுவார். எங்கள் தலைமை அலுவலகத்தில் கூட எம்ஜிஆர் சிலை இருக்கிறது என்று கூறியிருந்தாராம். இதுபோன்றுதான் கேப்டன் விஜயகாந்த் எங்களுடைய அரசியல் மானசீக குரு என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அரசியல் லாபத்துக்காகவும் விஜயகாந்த் பயணத்தை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும், எனவே என்னமோ தனியார் மயம் என்றால் அரசாங்கம் எதுக்கு இயங்குது என்று அவர் கூறியிருந்தாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.